கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அப்பாவுக்கு கையை தட்டலாமா? அப்பாவுக்கு மாத்திரம் தான். இங்க கை தட்டல் எல்லாம் அப்பாவுக்கு மாத்திரம் தான், மனுஷனுக்கு கிடையாது, இசை வாத்தியங்களுக்கு கிடையாது. ஆமா, திறமையா பாடுகிற மனுஷனுக்கு கிடையாது. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை படைத்த ஒரு நாள் கற்பனையில பார்த்திராத மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்திற்கு என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் சொல்லலாமா? அதிசயமாய் பிரமிக்கத்தக்க என்னை காண்பவரே பக்குவமாய் உருவாக்கினே. வலது கையை உயர்த்தி நன்றி ராஜா என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. அந்த சாங் என்னை காண்பவரேன்னு போடுங்க. ஆமா, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீர். வலது கை எல்லாரும் உயர்த்தலாமா? புருஷர்கள் முதல் ஸ்திரீகள் வரைக்கும், சின்ன பிள்ளைங்க வரைக்கும், வாலிப சகோதரர்கள் எல்லாரும் வலிச்சா கூட பரவாயில்ல, முட்டி வலிச்சா கூட பரவாயில்ல. இது அப்பாவுக்கு 6 மணி நேரம் நமக்காக சிலுவையில் தொங்கினாரே, அந்த அப்பாவுக்கு பிரைஸ் காட். ஆமா, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா. சொல்லுங்க 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 எல்லாருமா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, இந்த ஆண்டு முழுவதுமாய் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுட்டி சுட்டி சூழ்ந்திருக்கின்றே. உணர்ந்து ஆராய்ந்து, ஓ டாடி, சுட்டி சுட்டி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே. நன்றாய் என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. சொல்லலாமா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்க. சொல்லலாமா? நாம நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா. நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாருமா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் முன்னும் பின்னும் நெருக்கே நெருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நெருக்கே நெருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. எல்லாருமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவா ஓ ராஜா, தினம் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ண போகிறோம். ஆமாம். எத்தனை பேருக்கு மாவீரன் அலெக்சாண்டர் தெரியும்? கேள்விப்பட்டிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்தையே தன்வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டையும் போரிட்டு அவர் ஜெயித்தார். அப்படி அவர் வாழ்க்கையில் ஜெயத்தையே அனுபவித்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டு மரிக்கும் தருவாயில் அவர் இப்பொழுது காணப்படுகிற சூழ்நிலையில் முக்கிய தன்னுடைய தளபதிகளை எல்லாம் அழைத்தார். தன்னுடைய தளபதிகளெல்லாம் அழைத்து, கண்டிப்பாக நான் சாகத்தான் போகிறேன், நான் பிழைக்க மாட்டேன். ஆகவே 3 நிபந்தனைகளை அவர்களுக்கு தளபதிக்கு வைத்தார். தளபதிகளுக்கு, தன்னுடைய தளபதிகளுக்கு வைத்தார் 3 நிபந்தனைகள். 1, நான் மரித்து விட்டால் என்னுடைய அந்த சப ஊர்வலத்தில் அந்த பெட்டியில் என்னை வைத்து தூக்கி செல்ல 4 பேர் வேண்டும் அல்லவா? அந்த 4 பேர் உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவ நிபுணர்கள் தான் 4 பேர் தூக்கணும். மருத்துவ நிபுணர் தான் 4 பேர் தூக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அடுத்ததாக என்னுடைய சவம் போகிற அந்த வீதியில் பொற்காசுகள், நான் சம்பாதித்து வைத்திருந்த அத்தனை கற்களும், வைரக்கற்களும், ரத்தினங்கள் எல்லாத்தையும் இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். 3வது பொட்டியில் 2 தொலை பொட்டி, என்னுடைய 2 கரங்களும் விரித்த வண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அதில் ஒரு தளபதி, ஐயா நாங்கள் உங்களுடைய ஆசைப்படியே செய்கிறோம், ஆனாலும் இது எங்களுக்கு விளங்கலை, புரியல, ஏன்னும்போது எவ்வளவு
மருத்துவர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களால் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்க முடியவில்லை. ஆகவே மேலே ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அடுத்தது கவனிங்க, நான் சம்பாதித்தேன், உலகத்திலேயே எல்லாத்தையும் நான் சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சம்பாதித்தேன். எந்த பூமியிலேருந்து நான் சம்பாதிச்சேனோ அது பூமிக்கே சொந்தமாக போகுது, அது ஜனங்களுக்கு உணரணும். மாத்திரமல்ல, என் கையை அசையும் போது, என் கையை அந்த காற்றுல அசையும் பொழுது நான் வெறுங்கையாக வந்தேன், வெறுங்கையாகவே போகிறேன்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. என்னத்தை அந்த உலகத்தில் நம்ம சம்பாதிச்சாலும், என்னத்தை அனுபவித்தாலும் எல்லாம் மாயை. மாயை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையே மாயை தான். ஆனால் அந்த மாயான உலகத்தில் ஒரு நிரந்தரமான கவனிங்க ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மறுமையில் அவர் கொடுக்க போகிற நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் அந்த மக்களை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதி ஆண்டவர் ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார். அந்த வசனத்தையே தொடர்ச்சியாக நாம் கடந்த 2 வாரங்களாக படித்து கொண்டு வருகிறோம். அந்த வார்த்தை லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வசனத்தை தான் நாம் படித்து கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, இது கவனிங்க. ஏதோ இது மனுஷன் எழுதின ஒரு வார்த்தை அல்ல, அல்லது தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை அல்ல. கவனிங்க, தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனை தரிசிக்கிற தேவ தூதன் இறங்கி வந்து சகரியா எலிசபெத் என்கிற அந்த தம்பதிகளை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆகவே இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. அப்படின்னா இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அந்த தம்பதிகளுக்கு சந்தோஷம் என்கிற உணர்வையே அனுபவிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏமாற்றம், அவர்களுக்கு வேதனை. வெளியே சொல்ல முடியலனாலும் கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ளே உண்மையாகவே அழுது இருப்பாங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்லை நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, நம்ம எல்லாரும் வெளியே பார்த்தா இவங்க புள்ளக்குட்டி இல்லாதவங்க, இவங்க மலடு, இவங்களுக்கு சாவர வயசு வந்து போச்சு, அவ்வளோதான், குழந்தையே இல்லாமல் சாவ போகிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறது கேட்டால் எலிசபெத்து என் உள்ளம் உடைகிறது அப்படின்னு அவர் கதறி இருப்பார். அதே போல் மனைவியும் ஆமாங்க என் மனசும் வலிக்குது, நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லையே, ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷமாக இருக்குமே, நாமளும் எத்தனையோ நாள் ஜெபம் கொண்டு இருக்கிறோமேன்னு சொல்லி ஒரு வேளை பேசி இருக்கலாம் ஒரு கற்பனைக்கு. ஆனால் ஒரு நாள் அந்த உணர்வை, அந்த பாக்கியத்தை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தேவ தூதனையே அனுப்பி அந்த தேவ தூதன் மூலமாய் சொல்ல வைக்கிற அந்த வார்த்தை தான் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கையை தட்டுவோமா? உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்பானவர்களே, அங்கே கொடுக்கப்படுகிறது இந்த வாக்கு, சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். கவனிங்க, இந்த இவாஞ்சலிஸ்ட்டுக்கெலாம் ஒரு 4 பிரசங்கம் இருந்தால் போதும், எங்கே வேணாலும் போய்க்கினே வந்துக்கினே இருக்கலாம். ஆனால் சர்ச்சு நடத்துகிற ஊழியக்காரனுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆமாம், ஒரே செய்தியை கவனிங்க 9 வருஷத்துக்கு 9 மாதத்துக்கு 9 வாரத்துக்கு ஓட்ட முடியாது. கவனிங்க, இந்த ஒரு வார்த்தையிலிருந்து அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த காரியம் போகணும்னா அதுக்கும் கிருபை தேவை, அதுக்கும் கிருபை தேவை. வரும் காலங்களில் உங்களுக்கு புதிய புதிய சத்தியங்களை கற்றுக் கொடுக்க ஆசை. அதுக்கு நீங்கள் முதல்ல பைபிளை படிக்கணும். ஆமாம், வருத்தா பாருங்கள் ஆசையா, ஆமாம் நான் பைபிளை படிக்கிறேன், ஆசைப்படுறேன், எனக்கு 2ஆம் மரணம்னா என்ன சொல்லிக் கொடுங்க, நித்திய நியாயத்தீர்ப்புன்னா என்ன சொல்லிக் கொடுங்க. ஆனால் உங்களுக்கு மேலோட்டமாக தான் நான் ஏன்னா கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். எத்தனை பேர் சத்தியத்தை அறிய ஆசைப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. ஓகே, வரும் காலங்களில் உங்களுக்கு அப்படிப்பட்ட சத்தியங்களை கற்றுக் கொடுக்கத்தான் வாஞ்சிக்கிறேன், ஆசைப்படுகிறேன். ஆனாலும் இப்போது தேவை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கும்படிக்கு. நீங்கள் இப்படியே துக்கத்தோடு கூட உங்கள் குடும்பம் போகாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிடுவார், ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுவார் என்கிற ஒரு நல்ல செய்தியை கவனிங்க. இந்த தூதன் எப்படி அன்றைக்கு அந்த தம்பதிகளுக்கு சொன்னானோ அதுபோல் தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பாச இப்படி சொன்னீங்க, ஆனால் ஒரு குடும்பத்துக்கு துக்கம் அனுபவிச்சாங்களே, ஒரு குடும்பத்தில் இப்படி ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சு, ஒரு குடும்பத்தில் இப்படி ஆயிப்போச்சே. கவனிங்க, சில நேரங்களில் எதிர்மறையாய் நடந்தாலும் வார்த்தை வார்த்தை தான். ஆமாம், கவனிங்க, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு ஆபிரகாம் கர்த்தர் சொல்லிட்டார். நடந்ததெல்லாம் சாதகமாக நடந்தது இல்லை. ஆனால் கணவன் மனைவி 2 பேருமே கொஞ்சம் அவிசுவாசத்துக்குள்ளே தள்ளப்பட்டு மனைவி ஒரு ஆலோசனை கொடுக்குறார். ஒருவேளை நம்ம எகிப்துக்கு போகும்போது எகிப்திலிருந்து என் கூடவே ஒரு அடிமை பெண் வந்தாலே ஆகார், ஒருவேளை அவளை கட்டிக்கிறீங்களா நீங்கள்? சூப்பர் ஐடியா மனைவி கொடுத்தா. புருஷன் ஆமாண்டா எப்பா இன்னொரு புது பொண்டாட்டி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, ஓகே ஐடியா, ஓகே சார், இந்த ஐடியா சூப்பராக இருக்குதே. அவரும் நல்ல புருஷன், ஆபிரகாம சூப்பருன்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், அவர் வழுக்கிட்டார். அவருக்கு இதுக்கு இடம் கொடுத்து இருக்கக்கூடாது. ஏய் சி வாய மூடு, உன்னை தவிர நான் யாரும் என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன், தொட மாட்டேன். ஆமாம், கர்த்தர் சொன்னது தான் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரின்னு என்ன பண்ணார், அவரா புது பொண்டாட்டி ஜோடில் ஒத்துக்கினார். மேரேஜ் நடந்துச்சு. இஸ்மாயில் பிறந்தான். இதுதான் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற சந்ததி. ஆனால் கர்த்தர் இது கிடையாதுன்றார். என்ன நினச்சிங்க என்னை குறித்து? ஆபிரகாமே சாரால் உன் கர்ப்பம் செத்து போனாலும், ஆபிரகாமே உன் சரீரம் செத்து போனாலும் அதை உயிர்ப்பித்து உங்களுக்குள் ஒரு ஜீவனை கொடுப்பேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை, ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வரவே வராது. அப்போ கவனிங்க, இங்கே உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகல, நிச்சயமாய் உண்டாகும். ஆமா, கட்டாயம் அதை கர்த்தர் செய்வார். அன்பானவர்களே கவனிங்க, இங்கே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் முதல் மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கும் பொழுது கவனிங்க, அவங்களுக்குள்ள இந்த சந்தோஷத்தை, இந்த உணர்ச்சியை அளவில்லாமல் கொடுத்தார். அவங்களுக்கு பயன்ற உணர்வே கிடையாது, துக்கம் என்கிற உணர்வே கிடையாது, வெட்கம் என்கிற உணர்வே கிடையாது, தெரியுங்களா, வேதனை என்கிற உணர்வே கிடையாது. அவங்க ஒவ்வொரு நாளும் படைத்த இறைவனோடு கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளையும் கழிக்கக்கூடிய அப்படி ஒரு பிளஸ்ஸிங்கான வாழ்க்கையை தான் கொடுத்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தபடினாலே சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த கனியை பறித்து புசித்து அவங்க சாப்பிட்டபடினாலே அவருக்குள்ள முதல் முறையாக கவனிங்க பயம் உண்டானது. ஆமென். சாவு அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அதுலேருந்து தான் மனுஷனுக்கு கஷ்டம், அதுலேருந்து தான் மனுஷனுக்கு பிரச்சனை, அதுலேருந்து தான் வேதனை. ஓடுறான் பாருங்கள், மனுஷ பழப்பே லோல்பட்ட பழப்பு சொல்கிறாங்களே இல்லையா? ஐயோ ஒரே கஷ்டம்பா, அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் கூட கொஞ்ச நேரம் தான் இருக்குதுன்னு. ஆனால் பிற்பாடு பேரண்டங்களை உருவாக்கின தேவன் ஒருவரும் காணக்கூடாது ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்ட பொழுதுதான் பைபிள் வசனம் சொல்கிறது, இதோ எல்லா ஜனத்திற்கும் சாதாரண சந்தோஷம் இல்லைங்க, கையை தட்டின இப்போ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக. தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்ற ரட்சகர் பிறந்திருக்கிறார், போய் பாருங்கள். மெய்ப்பொருளுக்கு அது பயங்கரமான சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை, அடிமைத்தனமான வாழ்க்கை, ரோமர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள், வெறுப்பாக இருக்குது வாழ்க்கை அவங்களுக்கு. ஐயோ ரட்சகர் வரமாட்டாரா, தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்கே? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இறங்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் சொன்னாங்களே, அந்த சந்தோஷம் எங்கே எங்கே எங்கே? ஒரு நாள் அந்த சந்தோஷம் இந்த பூமியில் மனுஷனாக இறங்கி வந்தது. ஆமென். காணக்கூடாதவராக இருந்தவர் மாம்சத்திலே வெளிப்பட்டாராம். வசனம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த தேவன் தான் கவனிங்க, ஸ்தோத்திரம், தம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்கிற அந்த பொக்கிஷத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஒரு ரேமா வார்த்தை, உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். கையை தட்டுறவங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். ஆமென். ஆனால் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது, மறுபடியும் மனுஷன் இழந்து போகிறான். அங்கே ஆதாமையும் ஏவாளும் இழந்தாங்க இல்லையா?
அதே மாதிரி தான் இக்காலகட்டங்களில் கூட கவனிங்க, வேதத்தில் கூட எத்தனை பேர் அதை இழந்து போய் மறுபடியும் கெஞ்சுறாங்க, ஆண்டவரே சந்தோஷத்தை தாங்கப்பா, சந்தோஷமே இல்லை, ஐயோ என்னை வேதனை வாட்டி வதைக்குது, பயம் என்னை வாட்டி வதைக்குது, துக்கம் என்னை வாட்டி வதைக்குது, எனக்கு சந்தோஷம் கொடுங்கப்பா, எனக்கு சந்தோஷம் கொடுப்பான்னு ஒரு பரிசுத்தவான், ஒரு பக்தன் கெஞ்சுகிற அந்த ஜெபம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, அண்டர்லைன் பண்ணுங்க, அங்க கெஞ்சறாரு பாருங்க தாவீது, திரும்பவும் எனக்கு தந்து. அப்ப ஏற்கனவே ஒன்னு அனுபவிச்சதை இழந்து போயிட்டார், அப்படிதானே? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அவர் அனுபவிச்சு நின்ற ஒன்னை இழந்தபடினால தான் ஒரு வேண்டுகோளை தேவ சமூகத்தில் வைக்கிறார். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ இந்த வேண்டுகோளை தாவீது என்கிற பக்தன் தேவனுக்கு வைக்கிறார் என்றால் இருந்த சந்தோஷத்தை இழந்துட்டார். ஒழுங்கா வாழ்ந்திருக்கணும்ல நீ. ஸ்தோத்திரம். அது மாதிரி தான் சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பொக்கிஷமாகி இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்தை இழந்து போய் விடுக்கிறோம். இழந்து போயிட்டு ஐயோ எனக்கு சந்தோஷம் இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்தோம், ஆண்டவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா சந்தோஷமா இருந்தது. அப்போ ஆண்டவர் கேட்பார், ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய், ஆதியில் இருந்த நீ பழைய அன்புக்குள்ள கடந்து வா, மறுபடியும் பழைய சந்தோஷம் உனக்குள்ள வா. அப்படியே ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். எத்தனை பேர் ஆமா ஒத்துக்கிறீங்க? அப்போ அன்பானவர்களே கவனியுங்கள், தாவீது இப்படி ஜெபிப்பதற்கு காரணம் அவருக்குள்ள சந்தோஷமே இல்லை. ஒரு ராஜாவா இருந்தோம், ராஜாவா இருக்கிற சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? ராஜாவுக்கு என்னங்க குறை? ஒரு குறையும் இல்லை. அவருக்கு மனைவிக்கும் குறை இல்லை, பொருளுக்கும் குறை இல்லை, பலத்துக்கும் குறை இல்லை, பேர் புகழுக்கும் குறை இல்லை, ஆனால் சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷத்துக்காக ஏங்குறாரு, ஆண்டவரே உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன். ஆனால் இப்படி ஜெபம் பண்றான், உம்முடைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்பனா அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று ஜெபிப்பதற்கான காரணம் சந்தோஷம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சந்தோஷம் இல்லை. இப்போ கூட சில பேர் சந்தோஷம் இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம், நடிக்கிறதுல நம்ம தான் வல்லவர்களாச்சே. நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, ஆக்டர்ஸ் எல்லாம் திரையில் நடிக்கிறாங்க, நம்மெல்லாம் தரையில் நடிக்கிறோம். நம்மளை மாதிரி பரிசுத்தமாக ட்ரெஸ் பண்ண ஒருத்தர் இந்த ஊரில் இல்லை பாருங்க, அடிச்சிக்கவே முடியாது நம்மளை மாதிரி. அப்படியே ஸ்தோத்திரம் மன்றத்தில் அவ்வளவு பணிவு, இந்த அவ்வளோ ஸ்தோத்திரம், இந்த தாழ்மை கூட அப்படி காட்டுவான். அப்பா அவ்வளோதான், கவுந்துடுவான் பிசாசு கூட. அடாப்பாவி, என்னால் கூட இப்படியே தாழ்மையாக நடிக்க முடியாத, பொய்யை உண்மையாக அடிப்போம். அந்த உண்மையாக பேசுறதை பார்த்து அவன் வாயில் அடிச்சுக்குவான், யார் பேய், என்னால் கூட இப்படி பொய் பேச முடியலையடா. ஆமென். சில பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நடிப்பாங்க. ஆனால் பழகி பார்க்கும்பொழுது கூடும் பொழுது அப்போ தான் சொல்லுவாங்க, ஐயா சந்தோஷமே இல்லை. ஏன்? ஸ்தோத்திரம். ஒருவேளை ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். அப்போ தாவீது இங்கே சொல்லுகிறான், உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்படின்னா ஏன் சந்தோஷம் இல்லை? ஆண்டவர் சொன்னது தானே. ஆண்டவர் தவணை முறையில் அங்கே தருவார். நம்முடைய ஆண்டவர் இன்ஸ்டால்மெண்ட்ல அங்கே கொடுக்குற தெய்வம் அப்படியாங்க இல்லை. அவர் சொன்ன உடனே பிளஸ்ஸிங் தான். ஹல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு யாருமே மாற்று கருத்து, மாற்று தடை, உத்தரவு போடுவதற்கு அதிகாரமே இல்லை. ஆனால் இங்கே அவனுக்குள் சந்தோஷம் பறிபோனதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திப்போமானால் அது நமக்கு நலமாயிருக்கும். நமக்கு அந்த சந்தோஷம் பறி போயிருக்கிறதா, யாரால, எப்படிலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய தேவ செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், ஏன் சந்தோஷம் இல்லை, காரணங்கள் என்ன? இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, வேலை செய்யும் இடத்திலே சந்தோஷம் இல்லை, சபையிலே உள்ளவர்களோடு கூட சந்தோஷம் இல்லை, குடியிருக்க இடத்துல சந்தோஷம் இல்லை. அதற்கான காரணங்கள் என்ன? நம்பர் 1,
சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரம் 4வது வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து 8வது வசனம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஆ. அப்பொழுது ஆ. நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். எழுதி கொள்ளுங்கள். நமக்கு சந்தோஷம் தருகிற தேவனுக்கு எதிராக நாம் செய்யும் தவறுகள், நமக்கு சந்தோஷம் தருகிற தேவனுக்கு எதிராக நாம் செய்யும் தவறுகள், இதன் மூலமாக நமக்கு சந்தோஷம் தடைபட்டு போகிறது. அப்ப கவனிங்க, இங்கே தாவீது சொல்லுகிறார், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். அன்பானவர்களே கவனிங்க, நாம தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, இப்போ நான் ஒரு பாவம் செய்கிறேன்னு வச்சுங்க, உதாரணமா கவனிங்க, பாவம் அப்படின்ற லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா? பாவம் லிஸ்ட் இருக்குது இல்லையா? அந்த பாவத்தில் 2 விதமான காரியங்கள் இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்லாம் இருக்குது. ஓகேவா? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள், இப்போ உதாரணமா நீங்கள் சபை ஆராதனைக்கு லேட்டாக வர்றீங்க, அதை ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஓகேவா? 1 நாள் ஜாமல்ல 2 நாள் ஜாமல்ல அது கூட மன்னிச்சிடுவார். ஆனால் அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்னன்னா, இந்த விக்கிரக ஆராதனை, விபச்சாரம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதெல்லாம் தெரிஞ்சே துணிகரமாக தெரிஞ்சே அதில் போய் விடுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள ஒரு நாளும் புதுப்பிப்பது கூடாத காரியம், அவங்கள விட்டுடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போது சில நேரங்களில் நான் செய்கிற பாவம் யாருக்குமே டிஸ்டர்பை உண்டாக்காது. புரியுதுங்களா? நான் பாவம் ஒன்று செய்கிறேங்க அந்த ரங்கத்தில், யாருக்குமே தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமாக எந்த குடும்பமும் பாதிக்கப்படலை, யார் கூடயும் நான் கெடுக்கலை, யார் கூடயும். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ரகசியமாக நான் சிகரெட் அடிக்கிறேன், ரகசியமாக கஞ்சா குடிக்கிறேன், ரகசியமாக தண்ணி அடிச்சுட்டு ஆனால் ஸ்ட்ரென்த்தாக அப்படியே ஸ்டெடியாக நிற்கிறேன், யாருக்குமே தெரியாமல் வாயில் என்ன பண்ணுறேன், வாசனை திரவியங்களாம் அடிச்சுட்டு அப்படி காமிச்சிக்கிறேன். இப்போ இது யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லை, ஆனால் எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது. ஆகவே தான் இங்கே பார்க்கும் பொழுது தாவீது சூப்பராக தாங்க இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறார். பைபிளை படிக்கிறோம், தாவீதுக்கு இருந்த சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் விலக்கினார், சமஸ்த இஸ்ரவேலையும் அவர் ஆட்சி செய்யும்படிக்கு கர்த்தர் அவரோடு கூட இருந்தாராம். ராஜாவுக்கு இருந்த சத்துருக்களை எல்லாம் விலக்கினார்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்ஜாய் தானே, நல்ல ஒரு வாழ்க்கை தானே. ஆனால் ஒரு நாள் கடமையை தவறினார். என்னன்னா, யுத்தத்துக்கு புறப்படுகிற அந்த காலம் வந்த பொழுது தலைமை தாங்கி போக வேண்டிய ராஜா, கவனிங்க, யுத்தத்துக்கு போகாமல் தளபதி யோவாபு தலைமையில் யுத்தத்துக்கு அவரை அனுப்பிட்டு இவர் வீட்டில் என்ன பண்ணுறாரு, கவனிங்க, சுகபோகமாக இருக்கிறார், நல்லா சாப்பிட்றாரு, தூங்குறாரு, எழுந்திருக்கிறாரு, மாடியில் உலாத்துறாரு. இப்படி உலாத்தும் போது தூரத்தில் கவனிங்க, இவனுடைய இராணுவத்தில் ஒரு இராணுவ வீரனாக இருக்கிற மனைவி தூரத்தில் குளிக்கிறான். அவ பேரு பத்சேபாள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது கவனிங்க, அவர் இருதயத்தில் ஒரு விதமான சலனம் ஏற்பட்டு கவனிங்க, அவளை குறித்து ஆள் அனுப்பி விசாரிக்கும்படிக்கு சொல்லுகிறார். விசாரித்து கடைசியில் அவளை வரவழைத்து அவளோடு கூட தவறு செய்கிறார். தவறு செய்வதின் விளைவு அவள் கர்ப்பம் அடைகிறாள். இதை தெரிஞ்சு எப்படா கைட்டி விடுறது, அவன் புருஷமார நல்ல செய்தியை கவனிங்க கடிதம் மூலமாக யோவாப் அவனுக்கு கொடுத்து அவனுடைய புருஷனாகிய அந்த யாரு, ஊரியா, அந்த ஊரியாவை அனுப்பி வைக்கிறார். இப்போ ஊரியாவை நைஸாக நல்லா அவருக்கு மது ஊற்றி நீ போய் மனைவி கூட சந்தோஷமா இரு அப்படி பேர் போயிடும் இல்லையா? அது மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணலான்னு பார்த்தாலும் இவன் விசுவாசமாக இருக்கிறான், இவன் நன்றி உடையவனாக இருக்கிறான். அங்கே யுத்தத்தில் என் ராஜாவின் போர் வீரர்களாக இருக்கும்போது நான் போய் குடியும் கும்மாளமா வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாமா? நான் போகவே மாட்டேன். இது என்னடா வம்பா போச்சு, வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடுமே, என் பேர் கெட்டு போயிடுமே. ஒரு லெட்டரை எடுக்கிறான், அன்புள்ள தளபதி அவர்களுக்கு இந்த லெட்டரை கொண்டு வருகிற அந்த உரியாவை போர் யுத்தத்தின் அந்த போர் உக்கிரமாக நடந்திருக்கும் போது அவனை முன்னாடி நிறுத்துங்க, உக்கிரமாக சண்டை நடந்து கொண்டு வரும்போது உரியா விட்டு எல்லாரும் பின்வாங்கி வந்துடுங்க.
அவனை திட்டமிட்டு கொலை செய்யும்படிக்கு ஒரு மடலை எழுதி அவன் கையிலே கொடுத்து அனுப்புகிறான். அவனும் ஒரு அப்பாவியாய் அதை வாங்கிக்கின்னு போகிறாங்க. தான் உயிரை பலி வாங்கும்படிக்கு தன்னை ஆளுகிற ராஜா லெட்டர் மாத்திரம் எழுதலை, தான் பொண்டாட்டியும் கருத்து வச்சிருக்கிறான். தன் பொண்டாட்டி அவனால் ஒரு கர்ப்பிணி ஆயிட்டா. இந்த காரியத்தை மறைக்கிறதுக்கு தப்பு மேலே தப்பு செய்கிறான் இவன். கவனிங்க, போய் அதே மாதிரி அந்த யோவாப் கிட்ட அந்த லெட்டரை கொடுக்கும்போது வாங்கி படித்து அவன் அதிர்ச்சி அடைஞ்சாலும் முகத்தில் சலனத்தை காட்டிக்காம, முகத்தை வித்தியாசப்படுத்தி காட்டிக்காம, ராஜா என்னமோ இப்படி எழுதியிருக்கிறார், ஓகே ராஜாவின் உத்தரவுப்படி கீழ்ப்படிவன் சொல்லி. கவனிங்க, யுத்தத்தில் போய் உக்கிரமாக சண்டை போடும்போது இந்த உரியாவும் பயங்கரமாக நேகர கூட கவனிங்க பல இவங்க இராணுவ வீரர்கள் யுத்தம் பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாருக்கும் கண்ணை காமிக்கிறான் யோவாப், எல்லாரும் பின்வாங்கிடுங்க, தனியாக உரியாவை மாத்திரம் விட்டுடுங்க. எல்லாரும் பின்வாங்கின உடனே ஒரு ஆள் மாட்டிக்கினாங்க, போட்டாங்க, ஸ்பாட் அவுட். யோசிச்சு பாருங்க, இது திட்டமிட்ட கொலை தானே. இப்போ செய்தி வருகிறது தாவீதுக்கு, உரியா மரித்தான் போர் முனையில். இப்போ செத்தது எப்படிங்க? பிளான் பண்ணி தாவீது அடிச்சான், பிளான் பண்ணி தாவீது கொலை செய்தான். ஆனால் கவனிங்க, நாடு முழுவதுமாய் யுத்தத்தில் உரியா பத்சேபாலின் கணவன் உரியா செத்து போனான். இப்போ துங்க கொண்டாடுறாங்க. 16ஆவது நாள் காரியம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அந்த பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணை எவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு பாவத்தை மறைச்சார் பார்த்தியா. இப்போ ஆண்டவர் வெகுண்டு எழுந்தா, யாருக்குமே தெரியாதுன்னு தானே நினச்சின்னு இருக்கிறான், சந்தோஷமாக அனுபவிச்சுன்னு இருக்கிறான் அவன். தினம் நல்லா ஜாலி சந்தோஷம். திடீர்னு கவனிங்க, அது பாவத்தின் மூலமாக வந்த சந்தோஷம். திடீர்னு நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த நாத்தான் அரண்மனைக்குள்ளே வருகிறான். வாரும் நாத்தான், எப்படி இருக்கிறீர்? நன்றாக இருக்கிறீரா? ராஜாவை வாழ்க, நன்றாக இருக்கிறேன். ஏதாவது ஒரு செய்தி உண்டா? ஆம், செய்தி உண்டு. என்ன செய்தி? இது போல நம்முடைய தேசத்தில் ஒரு குடியானவன் இருந்தான். சரி, அவன் ஒரே ஒரு ஆடை வச்சிருந்தான். சரி, அந்த ஆடை அவன் நல்ல செல்லமாக பார்த்து பராமரித்து கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு செல்வந்தன் இருந்தான். சரி, அவன் ஏராளமான ஆடுகளை வச்சுருந்தான். சரி, அவன் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க. சரி, அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய ஏராளமான ஆடுகளில் ஒன்றை எடுத்து அவன் அடித்து சமைக்காமல் அந்த ஏழை குடியானவன் ஒரு ஆடை வைத்திருந்தானே, அந்த ஆட்டை திருடி அதை சமைத்து வந்திருந்த செல்வந்தனுடைய வீட்டில் வந்திருந்த விருந்தாளிகளுக்கு படைத்தான். சொன்னோன்னே உக்கிரமாக எழுந்துட்டான், சமக்கம் வந்துச்சு. இந்த செயலை செய்தவன் மரணத்துக்கு பாத்திரவான், அவன் உடனே சாக வேண்டும். இது என்னுடைய உத்தரவு. அந்த ஆள் நீதான் கையை நீட்டினாரு. எப்படி இருக்கான்? இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தீர்க்கதரிசிக்கு துணிச்சல் தேவை. கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? நான் அந்த ஐயோ என்னை போட்டு தள்ளிட்டேன், என்ன பண்ணுறது? நான் போய் தண்ணி அறையில் நீ தாண்டா பாவி அப்படின்னு சொல்ல போகிறேன். வேற யாராக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன். வெட்டு 1 துண்டு 2. ஆமேன். இப்படிலாம் சொன்னோனையும் அவருக்கு மூஞ்சிலாம் ஜுன்னு ஆகுது. என் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு தவறா, இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பா, இப்படிப்பட்ட ஒரு பாவமா? யார் அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் சாக வேண்டும். அவன் வேற யாரும் இல்லை, நீதான். ஐயோ நான் பாவம் செய்த தபால்னு விழுறாரு. இந்த இடத்துல தாங்க நிற்கிறான் அவன் தாவீது. அவன் ராஜாவா இருந்தா சுற்றி பார்த்து யாரும் இல்லை. யார் அங்கே? ஓடியாருவாங்க காவலர்கள், இவனை சிறைச்சேதம் பண்ணுங்களா. அவ்வளோதான், சிறைச்சேதம் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவன் யாருங்க? தாவீது. ஆனாலும் தப்பை சுட்டி காண்பித்த உடனே தொபால்னு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து அவன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறான்னா, ஐயோ ஒட்டஞ்சு போகிறான். தேவரீர், ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்தீர். ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நீ நொறுக்கிற எலும்புகள் எனக்குள்ள களி கூற முடியாதபடிக்கு என்னுடைய எலும்புகளுக்குள்ளே பாவம் ஊறிப்பாய் இருக்கிறது. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அட்டென்ஷன் ப்ளீஸ். உங்கள் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? நம்பர் 1, அந்த ரங்கத்தில் நீங்கள் செய்கிற தவறுகள், அந்த ரங்கத்தில் நீங்கள் செய்கிற பாவங்கள். அது உங்களுக்கு பாவம் மாதிரி தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் மனசாட்சி மறத்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் மனசாட்சி செத்தே போயிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு உணர்வை கொடுப்பாராக.
அந்தரங்கத்தை ஆராய்ந்து பாருங்கள். 2025க்குள்ளே போக போகிறோம். கவனிங்க. ஆகவே இந்த 50வது வாரத்தில் வந்திருக்கிற என் அன்பான தேவச்சனமே, உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா? ஒரே ஒரு மனுஷன் ஆகான். அந்த ஆகான் இச்சித்து பாவத்தின் சாபத்தின் பொருட்களை கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் புதைத்து வைத்ததின் விளைவு முழு இஸ்ரவேலுக்கும் தோல்வி, துக்கம், பயம், மரண ஓலம். ஏன்? புதைத்து வைத்திருந்தான். உங்கள் அடி மனசில் தேவனுக்கு பிரியமில்லாத தப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஒளிச்சு வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு அதை தோண்டி எடு. இன்னைக்கு அதை தோண்டி எடு. அதை எரி. அதை தூக்கி விசிறு. ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. அப்போ இவருக்குள்ள மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. என்னதான் பணம் இருந்தாலும் சரி, என்னதான் நாட்டை ஆண்டாலும் சரி, என்னதான் சிங்காசனமே தங்கத்தில் இருந்தாலும் சரி, அவருக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஐயோ, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அதன் விளைவு எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. தாவீதுக்காக இப்போ கையை தட்டலாமா? அதுபோல் இந்த காலை வேலையில் அன்பான தேவச்சனமே, உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா? உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லையா? வேலை ஸ்தலத்தில் சந்தோஷம் இல்லையா? தனிப்பட்ட விதங்களில் சந்தோஷம் இல்லையா? உங்களை ஆராய்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்கள். சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நம்பர் 2, மற்றவர்கள் நமக்கு விரோதமாக சதி செய்வதாலும் ஏமாற்றுவதாலும் சந்தோஷம் போய்விடுகிறது. மற்றவர்கள் நமக்கு விரோதமாக சதி செய்வதாலும் ஏமாற்றுவதாலும் சந்தோஷம் போய்விடுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 18 - 28 வரைக்கும் குறிச்சிங்க. அதை வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. அங்கே சந்தோஷம் யாருக்கு? யோசேப்புக்கு. அப்பா அந்த அளவுக்கு செல்ல பிள்ளைய பார்த்துக்கிறார். தாயில்லாத பிள்ளைங்க. அவனுக்கு பல வர்ண அங்கியை போட்டு அழகு பார்க்குறார். ஒரு நாள் கூப்பிட்றாரு அப்பா யோசேப்பை. மகனே யோசேப்பு, அப்பா. ஓடி வரான். ஓடி வந்து, என் மகனே, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, உன்னுடைய சகோதரர்கள் 10 பேர் வனாந்திரங்களில் வெகு தூரமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்லம் சொல்லப்பா, உடனே நான் கீழ்ப்படுகிறேன். நீ போய் அவர்களுடைய சுக செய்தியை பார்த்து விசாரித்து வந்து என்கிட்ட சொல்றியா? அவங்கள குறித்து என்ன ஆனாங்களோ தெரியல, நான் அவங்கள குறித்து கவலைப்படுறேன். நீ போறியாப்பா? உடனே போகிறேன். இந்த அண்ணனுங்களுக்கெல்லாம் நீ தின்பண்டங்களை கொண்டு போன்னு சொல்லி அவன்கிட்ட அதெல்லாம் கொடுத்து அவன் போகிறாங்க. ஒவ்வொரு ஆட்டு மந்தை மேய்ப்பர்கிட்ட போகிறான். இங்கே எங்கள் 10 அண்ணனுங்களை பார்த்தீங்களா? 10 அண்ணனுங்க பார்த்தீங்களா? இந்த வையா போ, இந்த வையா போ, இந்த வையா போ. கடைசியில் 10 அண்ணனுங்க ஆடு மேய்க்கிற இடத்த ஒரு மேய்ப்பர்கள் சொல்லிவிட்டார்கள். போகும்பொழுது கவனிங்க, தூரத்தில் அவனுடைய தம்பி யோசேப்பு வருகிறதை 10 சகோதரர்கள் பார்த்து, வராண்டா சொப்பனக்காரன், வராண்டா, அப்பா இவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு, கடவுள் இவங்க கூட இருக்கிறாராம். அவன் சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அவன் உயிரோடு இருந்தால் தானே அவன் சொப்பனெல்லாம் பழிக்க ஆரம்பிக்கும். அவன் உயிரோடு இருந்தால் தானே நாமெல்லாம் போய் அவரை வணங்குவோமா, நம்மளாம் அவரை போய் சேவிப்போமா. ஆகவே நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். இந்த ரத்த குழி இருக்குது, இந்த ரத்த குழியில் என்ன பண்ணலாம்? அவனை தூக்கி போட்டுடலாம். அவனை நம்ம கொலை செஞ்சிடலாம். கொலை செஞ்சுட்டு ஒரு மிருகத்தின் ரத்தத்தில் அவனுடைய வஸ்திரத்தை நினச்சி என்ன பண்ணான்? ஒரு மிருகம் அச்சு போட்டுச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லிடலாம். சதி திட்டம் போட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சந்தோஷம் போச்சு. குழியில் தூக்கி போடப்பட்டார்கள். குழியில் தூக்கி போடும்போது ஒருத்தன் ஓடி போய் பெரிய கல்லை தூக்கி போட்டலாண்டா அவன் மேலே போது ரூபம் ஓடி அந்த தடுத்துப்பான். செய்யாத என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம தம்பி, நம்ம அப்பாவுக்கு பிறந்தவங்க 12 பேர். அவன் ரத்தப்படி வேண்டாம் பார்க்கலாம், பிளான் பண்ணலாம். ரூபன் எங்கேயோ போயிட்டான். அந்த நேரத்தில் மீதி 9 பேர் என்ன பண்ணுறானுங்க? டேய் தூக்குடா, அவன் அங்கே பாரு இஸ்மாயில் வராங்க, அவனுக்கிட்ட இவனை வித்துடலாண்டா. விற்கப்பட்டு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். யோசிச்சு பாருங்க. அம்மா கிடையாது, வாழ்க்கையில் சந்தோஷத்தை நல்லா அனுபவிச்சுன்னு இருந்த அவன் திடீர்னு சந்தோஷம் பறிப்போச்சு. யாரால? சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு சந்தோஷம் எடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவன் பாவம் செய்யலை.
பாவத்தோடு கூட கொஞ்சலை, பாவத்தோடு கூட விளையாடலை, கர்த்தருக்குள் தன்னை காத்து கொண்டான். அடி மேலே அடி தான், கஷ்டத்தின் மேலே கஷ்டம்தான். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், ஆனால் ஒரு நாள் வரும் என் எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். அந்த நாளும் வந்தது. எகிப்துக்கே பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு அதிகாரமுள்ள பதவியில் வந்தான். கவனிங்க, அவனுக்கு அந்த தேசத்தின் ஒரு முக்கியஸ்தருடைய பெண்ணை திருமணம் பண்ணி வைத்தார்கள். அவள் பெயர் ஆஸ்நாத். கவனிங்க, அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறான் மனாசே. கர்த்தரின் வருத்தங்களை மறக்க பண்ணினார். இப்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டானது. ஃபைனலாக காட்சிகள் மாறுகிறது. கவனிங்க, எந்த அண்ணனுங்க இவன்களை இப்படி செஞ்சாங்களோ அந்த அண்ணனுங்களே கவனிங்க உலகத்தில் பஞ்சம் உண்டாகுது. தானியம், உணவு, கவனிங்க எல்லாம் எகிப்தில் தான் கிடைக்குது. அந்த எகிப்தில் கொடுக்குற ஆளை யாரை வச்சிருக்கிறார்னா யோசேப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லா அண்ணன் தம்பிகளும் வந்து நிற்கும்பொழுது கவனிங்க, அண்ணனுங்களுக்கு இந்த யோசேப்பு தெரியல, யோசேப்புக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிற எல்லாருமே நம்முடைய அண்ணனுங்க. ஆமென். கொஞ்சம் போக்கு காட்டி கடைசியில் கவனிங்க, நான் தாண்டா உங்கள் தம்பி அப்படின்னும் போது எல்லாம் கட்டி பிடிச்சி ஆயிடுறாங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். அப்போது கவனிங்க, இங்கே அவனுடைய சந்தோஷத்தை கவனிங்க எடுத்தது யாருன்னா மனுஷங்க தான். சதி செஞ்சாங்க, கவனிங்க திட்டம் போட்டாங்க. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட கவனிங்க, யாராகிலும் சில நபர்களால் உங்கள் சந்தோஷம் பறி போயிருக்குமானால் யோசேப்பின் சந்தோஷத்தை மறுபடியுமாய் தந்த தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ரெண்டாவது காரியம், மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் சதி செய்வதாலும் ஏமாற்றுவதாலும் சந்தோஷம் போய்விடுகிறது. மூன்றாவது காரியம், அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்பட்டு சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்பட்டு சந்தோஷத்தை இழந்து போய் விடுகிறார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றான். போதும். கவனிங்க, திருட்டளவாய் மோசடி பண்ணி ஒருத்தனுடைய சொத்தை அபகரிச்சதின் விளைவு படாத பாடுபட்டான் யாக்கோபு. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பின்பகுதியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கவனிங்க, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படும் பொழுது, அடுத்தவங்க பொருளை திருடும் பொழுது அந்த மக்கள் சந்தோஷத்தை இழந்து போகிறாங்க இல்லையா? அடுத்தவங்க சொத்தை பறி கொடுக்கும்போது, அதாவது திருட்டளவாய் மோசடி பண்ணுற காரியங்கள் இன்றைக்கி நிறைய காரியங்கள் நடக்குது. கவனிங்க, ஊராமுட்டு சொத்தியே தான் சொத்தை ஆட்டே போடுற ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் சந்தோஷத்தை என்ன பண்ணுறாங்க, இழந்து போகிறார்கள். கவனிங்க அன்பானவர்களே, ஆகவே இதன் விளைவு என்னன்னா, அந்த ஏசா ஆசீர்வாதங்கள்லாம் இழந்து போய் ஏமாற்றப்பட்ட விளைவு மாலை அடிச்சுன்னு ஆகிறான். என் தகப்பனே, 2 தடவை நான் மோசம் போனேன், 2 தடவை என் சந்தோஷத்தை இவன் தான் பறிச்சான். யாரு? யாக்கோபு. நான் என்ன செய்யட்டுன்னு கதறி ஆகிறான். அப்போ கவனிங்க, மற்றவன் வந்து ஏமாத்துறதுனால, கவனிங்க சதி செய்வதனால, கவனிங்க அல்லது ஸ்தோத்திரம் மற்றவர்கள் நம்முடைய சொத்துக்கு ஆசைப்படுறதுனால, நம்முடைய பொருளுக்கு ஆசைப்படுறதுனால அவங்க உள்ள பூந்து என்ன பண்ணுறாங்க, அநேக தில்லுமுள்ளு காரியங்களை செய்வதனால சந்தோஷம் போய்விடுகிறது. ஆமாம். ஹல்லேலூயா. கணவன் மனைவி லைஃபுக்குள்ள கூட 3வது நபர் வரவே கூடாது. நீ யார் அந்த குடும்பத்துக்குள்ள நுழைய அப்படின்னு கர்த்தர் கேட்பார். ஆமாம். ஹல்லேலூயா. அட்வைஸ் பண்ணுறன்னு பேர் வழி உள்ள பூந்து, கவனிங்க இதை செய்கிறேன் அதை செய், இப்படி பண்ணு, அப்படி பண்ணுறாங்களா, உன் மாமியார் இப்படி பண்ணுறாங்களா, மாமியாருங்களாம் மோசமானவங்களுக்கு தான், முத்தரை குத்தாத. ஆமாம். இவங்க மாமியார் குத்திருப்பாங்க, அது வந்து சொல்லுங்க, என் மாமியார் சீக்கிரம் எழுந்துங்களும் என் திட்டா, இந்த மாமியாருங்களே இப்படி தான் படுவாவிங்க, சீக்கிரம் சாவ மாட்டேன்றாளுங்களே. யோசிச்சு பாருங்களேன், எதை விதைக்கிறையோ அதை நிச்சயமாய் அறுப்பாய், எதை விதைக்கிறாயோ கட்டாயம் அதை அறுப்பாய். மன்னிச்சிடுவார்.
ஆனால் நீ எதை விதைச்சிருக்கிறியோ அதை நிச்சயமாய் அறுவடை செய்வார். ஆமென். அடுத்தவன் நிம்மதியை நம்ம கெடுத்திருந்தா, அடுத்தவன் சந்தோஷத்தை நம்ம கெடுத்திருந்தா, உன் சந்தோஷமும் ஒரு நாள் கெடுக்கப்படும். ஆமென். இப்போது நான் சந்தோஷத்தின் வழியாக போகல, வேதனை வழியாக போகிறேன்னா, ஒன்று நான் விதைக்கிறேனா இல்லை அறுக்கிறேனா நான் தான் திங்க் பண்ணணும். ஒன்று விதைக்கிறேனா இல்லைன்னா நான் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறேனா. அன்பானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு அண்ணனுடைய சொத்து மேலே ஆசை வச்சு திட்டம் போட்டு மோசம் பண்ணினதினால அந்த ஏசாவின் சந்தோஷம் பறிபோனது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டா இப்படி தான் வரும். பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டா, பாஸ்டர் எனக்கு ரொம்ப வேதனை. ஏன் இல்லை பாஸ்டர், பக்கத்து வீட்டுக்கு போனேன்னா வீடு ஃப்ரெஷ்டு அங்கே போய் பார்த்தா அங்கே 90 இன்ச்சு டிவி இருந்தது. அவங்க வீட்டில் 90 இன்ச்சு டிவியா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆகவே அவங்க வீட்டை விட எங்கள் வீட்டில் 10 இன்ச்சு அதிகமாக வேணும்னு சொல்லி 100 இன்ச்சு டிவி வாங்கி போட்டேன். எப்படி கடத்துக்கு? இப்போ கடங்காரன் வந்து என்ன மானாவரியாக பேசுகிறான். ஏன் ஆசை? எல்லா தீமைக்கும் வேதனைக்கும் பண ஆசை தான் காரணமாக இருக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த பணம் 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 பணம்னு அலைஞ்சா அது நம்மளை பாதாளம் தான் கொண்டு போகும். சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். உண்மைதான். பணம் பணம் பணம்னா பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. அதை விட கவனிங்க, பக்தன் சொல்லியிருக்கிறது போல, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பவுல் கோடீஸ்வரங்க, எல்லாத்தையும் கோடி. கவனிங்க, அந்த பவுல் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்து உண்மையாகவே சொல்கிறாரு, தெருக்கோடிக்கு வந்து இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். இப்படி ஆனால் சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமாண்ணா. பவுல் பைத்தியக்காரனாங்க இல்லை, அவ்வளவு லவ் பண்ணுறாரு இயேசுவை. ஆமென். ஒன்று செய்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் மறக்கிறேன், பின்னாடை மறந்து முன்னாடைகள் நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்க நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரியாணி கிடைக்கும்போது நல்லா அப்பா சோத்திரம் 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 நல்லா கட்டிட்டு கஞ்சி கிடைக்கும்போது ஐயோ கஞ்சி அழக்கூடாது. கஞ்சியை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தரை பேட்டி காண்றாங்க, ஒரு ஆக்டரை, உங்களுக்கு பிடிச்ச உணவு எது? பசியாக இருக்கும்போது எந்த உணவு கொடுத்தாலும் அது எனக்கு பிடிச்ச உணவு. பசியாக இருக்கும்போது எனக்கு கொடுக்குற உணவு எந்த உணவாக இருந்தாலும் அதுதான் எனக்கு பிடிச்ச உணவு. ஆமென். அப்போது மூன்றாவது ஒரு காரியம் கவனிங்க, அடுத்த ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். நான்காவது ஒரு காரியம், மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகுதல். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன், அந்நியனுக்காக ஜாமீன் போடுறவன், ஜாமீன் நிற்கிறவன் வெகு பாடுபடுவான், துன்பப்படுவான். பிணைப்படுவதை வெறுப்பவன், அது மாதிரி விலகி ஓடுறவன் சுகமாயிருப்பான், சந்தோஷமாயிருப்பான். கவனிங்க, நான்காவது ஒரு காரியம், அந்நியனுக்காக நான் நிற்கிறேங்க, நான் பொறுப்புங்க, நான் கையெழுத்து போடுறேங்க. போட்டுறேன் இல்லையா? அவன் கட்டலாம் என்ன தான் முடிப்பான். வா மகனே, நீ தானே கையெழுத்து போட்ட. இப்படி எத்தனை பேர் சொத்தை இழந்து போயிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் பொருட்களை இழந்து போயிருக்கிறாங்க தெரியுமா? அடுத்தவங்களுக்காக ஜாமீன் நிற்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நமக்கு நாமே ஜாமீன் நிற்பதே பெரிய காரியம். கடைசி வரைக்கும் கட்டுவோமா கட்ட முடியுமா தெரியாது. ஏன்னா இந்த பூமியில் இருப்போமா அதுவே தெரியாது. ஆமாவா இல்லையா? அப்போது இங்கே கவனிங்க, இது அடுத்த ஆள் மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகிறது. லவ் நல்லா போய்க்கினுச்சு. இப்போ என்ன ஒரு மாதிரி கண்ணாடியில் பார்க்குது, ஒரு மாதிரி சேஷ்டை, என்ன முடியெல்லாம் இப்படி வச்சுருக்கிறான், என்ன இப்படி கண்ணாடி முடியாது நிற்கிறான், தெருல ஏதோ விழுந்துட்டான். அப்போ அப்படி போயிட்டு கொஞ்சம் வந்து அப்படி செய்யலாமா பாஸ்டர்?
சாட்சியாக சொல்கிறேன். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்துக்கு செஞ்சாங்க பாருங்கள், அங்கே அவங்க கணக்கு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. இங்கே வேணால் ஜாலியாக அப்படி ஒரு நாள் இருந்துடலாம், அப்புறம் வாழ்க்கை. ஆனால் நீ அதுக்கு பலன் ஆண்டவர் நாம தூசிக்கப்படக்கூடாது இல்லையா? தாவீதை விட்டுட்டார் ஆண்டவர். நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். அதனால் அவங்கள சூப்பர்னு சொல்ல வரல, கர்த்தர் கணக்கை கேட்பார். இந்த பூமியிலே சரி கட்டிடுவார், இந்த பூமியிலேயே. ஆகவே நமக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ நான் கூட கொஞ்சம் அப்படி போய் அப்படி நனைஞ்சு எழுந்துட்டு வந்து மறுபடியும் இங்கே மன்னிப்பு கேட்டு அப்பா சுளுக்கு எடுத்துடுவார். அதுக்குண்டான காரியத்தை இங்கேயே வாங்கிடும். ஐயோ அதுக்கு நான் உண்மை ஒத்தமாக ஓடிட்டு போகிறேன், ஐயா எனக்கு வேணாம் அந்த இச்சை, எனக்கு வேணாம் அந்த அற்ப சந்தோஷம், எனக்கு கர்த்தர் கொடுக்குற நித்திய சந்தோஷமே போதும். ஆமென். அப்போது கவனிங்க, இன்னைக்கு ஏமாத்த நிறைய பேர் வர்றானுங்க. பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற பெண் பிள்ளைகளை நீங்கள் தான் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பெத்த அப்பா அம்மா பேச்சை கேட்காம அடுத்தவன் பேச்சை கேட்டால் இப்படி தான் எங்கன்னா போய் தலையில் சோத்தில் போய் முட்டி நிற்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்போ அவங்களுக்கு சொல்லத்துலாம் விச ஊசி குத்துற மாதிரி இருக்கும். பையனை டே இப்படி செய்யாதரா, இப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறா, சரி கவனிக்கடு உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி லேசாக அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது என்ன வலிக்கும்? நீ அந்த காலம், நீ வயசான ஆள், என்னென்ன பேர் வைப்பாங்கம்மா, என்னென்ன பேர் வைப்பாங்க? 96 96 அவங்க அந்த காலம் இந்த காலம் யோசிச்சு பாருங்களேன். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமென். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எல்லா மனுஷனும் மாயை. சூப்பரு, அவர் கையை வச்சா நீ துள்ளினா கூட பரவாயில்ல, நம்பாதே, கர்த்தர் தான் நம்ப தகுந்தவன். அல்லேலூயா, ஆமென். நான் நம்பினா என் மனசு அவர் கொடுத்தனா அடி பாவி, அந்த மனசில் ஏசப்பா தானே இருக்கணும். இன்றைக்கி மோசம் போயிட்டேன். ஏன்? அடுத்தவனை நம்பந்தனால. இன்னைக்கு ஏமாத்துற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 100 ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு 3 மடங்கு லாபம், 300 ரூபாய் சொல்கிறாங்களா இல்லையா? சமீபத்தில் ஒருத்தன் 1 கோடி இழந்துட்டானா. அப்பா உனக்கு 1 கோடி போதாதா? உனக்கு என்ன அவ்வளோ ஆசை? 1 கோடி குத்தா 3 கோடி. அப்போ உலகத்தில் எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு நிறைய ஃபோன் கால்லாம் வரும். ஏங்க ஒன்றும் இல்லைங்க, ஃபோன் காலில் வந்து அந்த ஃபோன் காலில் லவ் உண்டாகி அந்த ஃபோன் கால் மூலமாக செத்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த ஃபோன் கால் மூலமாகலாம் கவனிங்க நிம்மதியை இழந்த அவமானப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. ஆமென். அடுத்தவங்களை நம்பாதீங்க, அடுத்தவங்களை நம்பாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, தேனொழுக பேசினாலும் பரவாயில்லை. ஆமென். அப்படியே பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், ஐயோ இந்த ஆள் இறக்கமே இல்லாத ஆள், சி மனசில் அப்படி திட்டினா கூட பரவாயில்ல, திட்டு போ, நீ நல்லா இருக்குன்னா எவனையும் நம்பாத. ஆமென். உன் சொந்த புருஷனை நம்பு, உங்கள் கணவரை நம்பு, உங்கள் அப்பாவை நம்பு, உங்கள் அம்மாவை நம்பு, உன் சொந்த சகோதரனை நம்பு. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தவன் போலியா அள்ளி வீசுவான் வாக்குறுதிகளை, நீ நம்பாதே, மோசம் போவ. பின்னாடி கவனிங்க உனக்கு வருத்தமும் சஞ்சலமும் தான் மிச்சம். ஆமென். கர்த்தர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. அப்படி தானங்க பைபிள் கற்றுக் கொடுக்குது. ஆமென். அவரை விட உனக்கு எவன் முக்கியம்? நான் கேட்கல, கர்த்தர் கேட்குறாரு. என்னை விட உனக்கு எவன் முக்கியம் அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. ஆமென். உங்கள் நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் பேரில். 5வது காரியம், நம் வாழ்க்கையில் தேவையில்லாமல் அடுத்தவர் குறுக்கீடு வரும்போது நம் சந்தோஷம் போய்விடுகிறது. நம் வாழ்க்கையில் தேவையில்லாமல் அடுத்தவருடைய குறுக்கீடு வரும்பொழுது நம் சந்தோஷம் போய்விடுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். எனக்கு டைம் இல்லை, நான் டைமை கடைபிடிக்கணும். ஆகவே இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும். ஆகவே வேகமாக போகிறேன். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக. அண்டர்லைன் பண்ணுங்க. அவ ஏற்கனவே இதை குறித்து கவலைப்படல, நல்லா தான் இருக்கிறா. அடிக்கடி குறுக்கிடுறா. நம்ம புத்தி கூட மற்றவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா பிடிக்காது. சரியா? நான் உழுந்து ஐயோன்றனா பக்கத்தில் அதே பள்ளத்தில் ஒருத்தன் வந்து தானே, அப்பாடா இப்போ தாண்டா சந்தோஷம், அந்த வழி போயிட்டு பாருங்க.
அந்த வலி காணாமல் போயிடும். நான் பட்டா போதாது, பக்கத்து வீட்டுக்காரன் பட்டானா அப்பா சந்தோஷம் பொங்குது. எனக்கு ஒரு கால் போனால் கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு ஒரு கால் போயிடுச்சா எனக்கு ஜாலி. இப்படி தாங்க நம்ம சுபாவம். அப்போது இங்கே பாருங்க, உனக்கு தான் நல்ல பிள்ளைங்களாம் கொடுத்துருக்குறாங்களே, அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற நீ? யார? அண்ணால. அப்போ அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அடுத்த வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். பாருங்க, ஒவ்வொரு தடவையும் அவளை குத்திக்கினே இருக்குது. சில பேர் சில சந்தோஷமா இருக்க விடவே மாட்டான், குத்திக்கினே இருப்பான். வீட்டுக்கு வந்தா நான் சிரிச்சுக்கின்னு இருக்கிறா, சிரிக்கிட்ட மேலே படுபாவி ஏதுக்கு நீ அப்படி ஒரு மாதிரி பார்க்குது. என்ன ஓவரா சிரிக்கிறா? என்ன உங்கள் வீட்டிலேருந்து யாருன்னா பேசிட்டாங்களா? என்ன ஒரு மாதிரி பண்ணுவாங்களே சில பேர். பொண்டாட்டி சிரிக்கவும் விட மாட்டாங்க, உக்காந்தாலும் குத்தம், எழுந்தாலும் குத்தம். என்ன மூஞ்சியா கம்ப்ளீட் என்ன இப்படி உங்கள் பேச்சு கூட வராது. அந்த ஒழுங்கு எடுக்கிற விதமே அடா பாய்ங்களே கம்முன்னு கெடுப்போம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போது கவனிங்க, நம்முடைய சந்தோஷத்தை அடுத்து வந்து கெடுக்க பார்க்குறான். நல்லா இருக்கும் அந்த குடும்பம், நல்லா ஒரு குட்டி பறவை மாதிரி இருக்கும். திடீர்னு உள்ள பூந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பிளாப்பாக்குவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு போகிறீங்கன்னா, அப்பா ஏன்டா இவன் வந்தான்னு முகத்தை காட்டக்கூடாது. இவர் வரமாட்டாரா, இவர் வரமாட்டாரா? கவனிங்க, ஒருத்தர் என்கிட்ட பேசவே இல்லைங்கப்பா தெரியுமா, பாஸ்டர் வரலன்னு கோச்சிக்கினார். பாஸ்டர் வரமாட்டேன்றாருன்னு ஒன்றும் கிடையாது, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்றார் அப்படின்னு கோச்சிக்கினார். நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்கள் எப்போ இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன், ஃபோன் பண்ணுங்க வரேன். ஏன்னா கவனிங்க, உன் அயலான் அடிக்கடி அயலான் வீட்டுக்கு போய் அவன் சலித்து கொள்கிற மாதிரி நடந்து கொள்ளாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், எல்லாத்துலேயும் ஒரு திட்டு ஒரு 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 அளவு இருக்கணும். சும்மா போயிருது அடிக்கடி சொல்லுவாங்களே திறந்த வீட்டில், நான் அப்படி சொல்லலை சொல்கிறேன். ஆமாம், அடிக்கடி அக்கா அக்கா உனக்கு ஜபம் இல்லை, பைபிள் படிக்க மாட்டேன், எப்போ பாரு போயிருந்து வந்த உடனே நீ என்ன பண்ணிடுற? ஆமாம், கடவுளையே பார்க்க மாட்டேன்ற நீ, எப்போ பாரு எப்போ பாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பார்ப்பாரு, உனக்கும் அவளுக்கும் இடையில ஒரு பிரிவை உண்டாக்குவார். நான் உயிராக நேசிச்சேன் அந்த அக்காவை, அந்த அக்கா பேச்சு கா இதை நீ பண்ணலை, கர்த்தரே பண்ணியிருக்கிறார். ஏன்னா நீ அவருக்கு வேணும். ஆமென், கர்த்தருக்கு நீ வேணும். அதனால தான் இந்த பிரிவு, அதனால தான் இந்த துன்பம், அதனால தான் இந்த கஷ்டம். இதில் நிதானி, எடுக்க வேண்டியதை எடுத்துக்கோ. நீ முக்கியமானவள் ஆண்டவருக்கு, நீ முக்கியமானவன் ஆண்டவருக்கு. சில நேரங்களில் நம்முடைய ஆண்டவரை கூட்டை கலைப்பான். இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க, பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. ஆண்டவர் இறங்கி பார்க்குறாரு, டேய் நீங்கள் எல்லாம் பூமியில் பழுகி பெருகணும்னு பார்த்தா நீங்கள் எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே பாஷையாக பேசுகிறீங்க, வைக்கிறேன் வேட்டுன்னு சொல்லி தாறுமாறாக்குனார். அங்கே பண்ணாரா இல்லையா? பாஷை தாறுமாறாச்சா இல்லையா? எல்லாம் கக்க புக்கன்றான். மலையாளம் பேசுகிறவன் மலையாளத்தோடு கூட போகிறான், தமிழ் பேசுகிறோம் தமிழ், ஹிந்தி பேசுகிறவன் ஹிந்தி, தெலுங்கு பேசுகிறவன் தெலுங்கு, ஆங்கிலம் பேசுகிறவன் ஆங்கிலம். அங்கே தான் மொழிகள் பிரிந்தது. ஆமென். அப்போது நீ நல்லா இருக்கிறிய, நீ கம்முன்னு கடை, அடுத்தவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? சும்மா அடுத்தவங்க இதுவே பார்க்குறது, அது சரியில்லை இது சரியில்லை, நீ சரியாகும், நீ சரியாகு. ஆமென். இப்படி நீட்னா இந்த விரல் உங்களை காட்டுற விட என்ன காட்டுது? முதல்ல கவனிங்க, நான் சொல்கிறது புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்தவங்களை தாக்காதீங்க, ஜபம் பண்ணுங்க, அவங்க சரியாகட்டும். ஜபம் பண்ணுங்க, சரியாகட்டும். அப்படி சரியாகலாம் கூட அங்கே ஜபம் பண்ணுனே, இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் கரெக்டாக போட்டுன்னு வந்துக்குதா? வேணாம் வேணாம் வேணாம். நேரத்துக்கு வந்துச்சா? வேண்டவே வேண்டாம். நீ உன் ஆத்மாவை காத்துக்கொள். ஆமென். நீ உன் ஆத்மாவே, இப்போ நான் உனக்கு கண்ணு வச்சு அப்படியே பார்த்து அப்படி பண்ணுது இப்படி பண்ணு இப்படியே பண்ணி ஆத்மா நஷ்டப்படி கடையில் நீ பரலோகம் போயிடுவேன், நான் கோட்டை விட்டுருவேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்போது அன்பானவரில் கவனிங்க, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் மூக்கை யாருமே நுழைக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், புருஷன் பொண்டாட்டி சண்டை கூட பாஸ்டர்கிட்ட கொண்டாடாதீங்க. மூன்றாவது நபராய் பரிசுத்த ஆவியானவர் தான் அங்கே இருக்கணும். ஆமாம், நான் சொல்கிறது ரைட்டாக தப்பாம்மா? ஆமாம், ஒரே ரூமில் அச்சுக்கினா கூட யார்கிட்ட சொல்லாதீங்க, அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாதீங்க, மாமியார் மாமனார்கிட்ட கூட சொல்லாதீங்க. ஓகேவா? ஆமென். ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், என் கண்டே இருக்க ஒரு பாஸ்டர் சண்டை நடக்குது, பாஸ்டர் மனைவி. இது இப்போ இல்லைம்மா, உடனே எந்த பாஸ்டராக இருப்பார் நீங்கள், உங்களால் கண்டே பிடிக்க முடியாது
நான் சொல்கிறது 1997 வருஷம். ஒருத்தருக்கு மாத்திரம் தெரியும், ப்ளூ சட்டை கண்டுபிடிச்சிடும். பேசினே இருந்தோம், அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அவர் புருஷாலி எட்டி உடச்சிட்டாரு. இப்போ அந்த வேகத்தில் எட்டி உடச்சிட்டோன்னே நான் இருந்தேன் பார்த்துங்க, அது அவர் மாதிரியாக தானே இருக்கான். அப்போல்லாம் நான் ஒரு உடன் ஊழியன். கவனிங்க, உடனே நீ சைதாப்பட்ட வாடாந்து அது பாருங்க, நீ சைதாப்பட்ட வாடா அப்படின்னுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கு அப்படியே அந்த மின்மீன் பூச்சா மின்லாம் பூச்சா ஏதோ ஒரு பூச்சி பறக்கிற மாதிரி. என்ன பாஸ்ட் இப்படி பண்ணுறாரு, சிஸ்டர் இப்படி லோக்கல் பாஷையில் இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குதே. இவங்க 2 பேரும் எப்போ நான் வர மாட்டேன் டிவிஎஸ் வீட்டில் அவர் போயிட்டாரு. போன 5 நிமிஷத்தில் 2 பேரும் சிரிச்சிங்கன்னு வராங்க. இது எப்படி எனக்கு இது வரைக்குமே புரியல. அப்போ அவங்க 2 பேர் தபார் அந்த ஆள் எதுக்கு நான் அவனை அடிச்சுட்டேன், அந்த ஆள் போய் ஊரே பரப்பிட்டா வம்பு. இது வரைக்கும் அதை நான் யாருக்கிட்டே சொல்லலை. என் மனைவிக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதோ, அவருக்கு கூட தெரியாது, இன்றைக்கி தான் சொல்கிறேன் நான். அப்போது அந்த மாதிரி கவனிங்க, ஸ்தோத்திரம், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் அப்பயே முடிவு எடுத்தேன், இதெல்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. யாருக்கு சொல்லுவேன்னா ஊழியக்காரங்களுக்கு தான் சொல்லுவேன் இதெல்லாம். அப்போது யோசித்து பாருங்கள், அடுத்த நொடியிலே அவங்க சமாதானமாக சந்தோஷமாகி அப்படியே ஒருவேளை எப்படியோ நடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு திருச்சபையின் பாஸ்டர் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, நல்லா ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அப்பே பாஸ்டர் நீ சரியில்லை, ஏதோ கோவம் வந்துச்சு, அஸ்டர் ஏதோ பேசிட்டேன், அந்த அம்மாவும் லோக்கல் பாஷையில் பேசிட்டாங்க. அதை போய் நான் அப்படியே கண்ணு காது மூக்கு வச்சு வெளியே, ஐயோ வாங்க 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 சபை மக்களே, உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் அவங்க பொண்டாட்டியை அடிச்சிட்டாரு. எந்த பாஸ்டர் எந்த பொண்டாட்டி அடிக்கல, இதெல்லாம் குடும்ப காரியங்க. ஆகவே இதை எத்தனை ஊரெல்லாம் பற்ற வைக்குது. ஊழியக்காரனுடைய குடும்பத்தை ஒரு நாளும் குறை சொல்லாது. ஆமாம், அபிஷேகம் பண்ண சவுல் மேலே நான் கையை போடுவது எப்படி? நான் அவரை வெறுப்பாக பார்க்கல, அவர் மேலே இருக்கிற அபிஷேகத்தை மேன்மையாக பார்க்குறேன். யோசிச்சு பாருங்க, கை தட்டுங்க தாவீதுக்காக. அவராக சாவட்டும், நான் கையை வைக்கவே மாட்டேன். அவராக வியாதி வந்து செத்து போட்டோம், இப்படி சொல்கிறார். இப்படி பேசிக்கினே போகலாம். ஆகவே உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை, ஸ்தோத்திரம். உங்ககிட்ட வலுக்கட்டாயமாக வந்து ப்ளீஸ் தயவு செய்து வாங்க என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னா போங்க. வாலண்டியாக நீங்கள் நுழையாதீங்க, வாலண்டியாக யாருமே நுழையாதீங்க. 2வது ஒரு அன்பான வேண்டுகோள், குடும்பத்துக்குள்ளே சண்டை போடுறீங்களா, வெளியே வரும்போது சந்தோஷமாக வாங்க. யாருக்கிட்டே அதை சொல்லாதீங்க. ஏங்க எத்தனை பேருங்க ஆமாங்க ரைட்டு பாஸ்டர், ஆமாம் ஐயோ என் சொந்த ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு நீ இன்றைக்கி சொல்லிவிடுவேன், நாளைக்கு இந்த ஃப்ரெண்டுக்கு உனக்கும் புட்டுக்கும், அன்னைக்கு குத்தி காட்டும். நீ யோசிக்க மாட்டியே, நீ என் வீட்டுக்காரனை திருப்பி அடிச்சவ தானே, என்கிட்ட சொன்ன தானே, எதுக்கு இந்த வம்பு? சொல்லது புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அடுத்தவர் குறுக்கீடுனால சந்தோஷம் பறிபோகிறது, ஜாக்கிரதையாக இருங்கள். கடைசி ஒரு காரியம் படித்து முடிப்போம். இழப்புகள் ஏற்படும் போது சந்தோஷம் போகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3-4 வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். போதுமா? இப்போ தாவீதும் 600 பேரோடு அவனோடு கூட இருந்த 600 பேரும் போகும்போது சந்தோஷமாக தானே போயிருப்பாங்க. ஆனால் திரும்பி வரும்போது பார்த்தா பட்டணமே தீக்கிரையாகி கொளுத்தி போட்டு இருக்கிறது. மனைவி இல்லை, தன்னோடு கூட இருந்த 600 பேருடைய மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உடைமைகள் இல்லை, மிருகஜீவன்கள் இல்லை, எல்லாமே பறிப்போச்சு. காரணம் இழப்பு. சில நேரங்களில் எதிர்பாராத விபத்துகள், சில நேரங்களில் எதிர்பாராத இழப்புகள். இதெல்லாம் சொல்லிட்டு வராதுங்க. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சோதிப்பார். அட்டென்ஷன் ப்ளீஸ், நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கே தான் நம்முடைய தரத்தை சோதிப்பார். இந்த சூழ்நிலையில எனக்காக தாவீது நினைக்கிறியா பார்க்குறேன். இந்த சூழ்நிலையில் நீ யாரை தேடுற? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்றியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட போறியா? ஆமென். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் 600 பேரும் இந்த பெரிய கல் எடுத்துட்டார். டே இந்த தாவீது தாண்டா
நம்ம மனைவிங்களாம் கொள்ளையிடப்பட்டதுக்கு காரணம் தாவீது தான். கல்லால் அடிக்கிறதுக்கு துணிச்சிட்டாங்க. அடிங்கடான்னு சொல்லி கண்ணை மூடிக்கின்னு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானா. அந்த தாவீது பைபிளில் படிக்கிறோம், சொல்லப்படுகிறது. ஒருத்தனை சொல்கிறான், ஏபோத்தை கொண்டு வராங்க. அந்த சூழ்நிலையில் தேவ சமூகத்துக்கு போய் தாவீது ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என் மனைவி என் பிள்ளைகள், என்னோடு கூட இருந்த 600 பேருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டு போய்விட்டார்கள். எந்த பக்கம் போனாங்க, யாரு கொண்டு போனாங்க, எதுவுமே துப்பு தெரியாது. நான் போய் பின்தொடரவா வேண்டாமா? ஆண்டவர் வேண்டாண்டானா விட்டுருப்பார் பொழுது. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் அவருக்கும் உறவு. ஆண்டவர் சொல்கிறாரு, போ, ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் மறுபடியும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென். அந்த வசனத்தில் கடைசி பகுதி அப்படிதான் சொல்லுகிறது. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். இழப்புகள் ஏற்படும் பொழுது, எதிர்பாராத விபத்துகள் ஏற்படும் போது, எதிர்பாராத விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடக்கும்போது கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து நான் கடந்து வரேன், எனக்கு ஹெல்ப் வேணும். இதை கேளுங்க, அப்பா இதை நான் தாங்கணும், இதை நான் சகித்து கொள்ளணும், இதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தாரும். இல்லைன்னா இப்படி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அப்புறம் கிடைக்கும் பாருங்க, கர்த்தர் கவனிங்க, சகலத்தை நீ திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உனக்கு அருள் புரிவார். அல்லேலூயா. இழந்த மனைவி பிள்ளைகள் 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் மறுபடியும் பெற்றுக்கொண்டோன்னே எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்றது? எவ்வளோ சந்தோஷம்! என் மனைவி என் பிள்ளைகள் ஓடி போய் எல்லாரும் கட்டி அணைச்சி முத்தத்தை கொடுத்துருப்பாங்களா இல்லையா? காரணம் தாவீது. அந்த இடத்துல கர்த்தரெல்லாம் திட்டலை. போ ஆண்டவரே, நீ எனக்கு வேணாம், ஏன் தான் இப்படி கெடுக்கிறீங்களோ, ஏன் தான் எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனீங்களோ? யாருக்கு தெரியும்? உன் விசுவாசத்தை சோதிக்க, உன் பரிசுத்தத்தை சோதிக்க, உன்னுடைய வாழ்க்கை தரத்தை பரிசோதிக்க அவருக்கு உரிமை உண்டு. ஏன் ஆண்டவரை இதை செஞ்சீங்கன்னு நாம கேள்வி கேட்க கூடாது. அவர் கேட்பார், ஏன் எனக்கு செய்யக்கூடாது? எனக்கு உரிமை இல்லையா? நான் தானே உன்னை படைச்சேன், எனக்கு உரிமை இல்லையா? நான் உன்னை நேசிக்கிறேன். பிசாசு என் கூட வாதாடுறான், அவன் சும்மா டூப்ளிகேட்ன்றான், இல்லை என் புள்ள ஒரிஜினல்ன்றான். ஆகவே தான் சோதிச்சேன், நீ ஜெயிச்சிட்ட, இந்த சகலத்தை அனுபவி. அல்லேலூயா. பைபிளில் படிக்கணும், தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான், இழந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். அப்போ இந்த காலை வேளையில் அன்பான தேவச்சனமே, 6 காரியங்கள் ஸ்தோத்திரம். ஆராய்ஞ்சு பாருங்க, போய் ஜெபம் பண்ணுங்க, யோசிங்க, விட வேண்டியதை விட்டுட்டு எடுக்க வேண்டிய நல்ல தீர்மானங்களை எடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் அல்ல 2025 உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?